Daily. Taste the Daily. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். இல்லை, சிவகார்த்திகேயன் மேலே வந்து தனிப்பட்ட கோவம் எதுனா இருக்கா? மோசமான ஒரு கேரக்டருக்கு வந்து எஸ்கேன்னு பேர் வச்சுருக்கீங்க. இல்லைங்க, அதாவது இல்லை எஸ்கேன்னா இப்போது சல்மான் கான் கூட சொல்லலாம். யார் இல்லை அப்படி இல்லை. இப்போது தென் சென்னை இந்த மூவி நம்ம எடுத்திருக்கோம். இதோட இன்ஸ்பிரேஷன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் எனக்கு பொதுவாக பிடிக்கும். அண்ட் அதுலேயும் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறதுனால ஒரு ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லராக தான் எடுத்திருக்கோம். அண்ட் அது நிறைய பேருக்கு இப்போ பார்த்தவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே 2 விஷயந்தான் அதிகமாக ஆசைப்படுறது. ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று வந்து ஃபிலிம் மேக்கிங். அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிது. கோவிட் லாக்டவுன் அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஐடியாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த மேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் சென்னையில் சார் இங்கே ரைட் சார் இங்கே ரைட் ஹேண்ட் சைட். சார் தென் சென்னையில் வந்து நீங்கள் காட்டியிருக்கீங்க. வட சென்னை தென் சென்னை 2 இருக்குது சரிங்களா? தென் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொலிட்டியாக இருக்காங்க. என்னென்னா ரொம்ப மெச்சூர்டாக பணக்காரங்களாக இருக்காங்க. அவங்க தான் வந்து நிறைய இடத்துல வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, குழந்தைகளை வந்து அப்படியே விட்டு போகிறது மாதிரி காட்டியிருக்கீங்க. அது உண்மையாலும் நடக்குதா? இல்லை, அதாவது அது வந்து ஒரு இடத்துக்கான அதில் மட்டும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை. அதாவது குழந்தைகள் வந்து இப்போது குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் நமக்கு கேட்குறோம். அது கோவிட் டைம் அப்போ கூட ஒரு சில நியூஸ் அந்த மாதிரி நடந்தது. அது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அது ஒரு இடத்த பொறுத்து மட்டும் கிடையாது. அது தென் சென்னையில் மட்டும்தான் நடக்குது அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் வந்து குழந்தைங்கள வந்து இது மாதிரி குப்பையில் தொட்டி போடுது. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் அடித்தட்டு மக்கள் பண்ணுறாங்க. அது கூட வந்து போலீஸ் ரிக்வயரி பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்க. ஆனால் தென் சென்னை பணக்கார வீட்டில் நடக்கிற விஷயத்த வந்து போலீஸ் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது உண்மையா? இல்லை, அது அந்த குழந்தை பற்றி வர்றதுல போலீஸ் என்கொயரி இதில் காமிக்கல நம்ம. ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிட்டி ஆமாம் இல்லை அது கம்ப்ளைண்ட் போக வேணான்னு நினைக்கிறது. அந்த ஒரு பயந்து வாழற ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ஃபீமேல் லீட் கேரக்டர் இருக்காங்க. எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், நம்ம சமாளிச்சிக்கலாமா அப்படின்ற ஒரு இதில் தான் பார்க்குறாங்க. அது கைமீறி போகும்போது தான் குழந்தைங்க நல்ல காப்பத்தில் வந்து இதுமாதிரி குழந்தைங்க விடும்போது கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கேட்பாங்க. இதுதான் ரீசனு சரிங்களா? டாக்டராக இருந்தால் அப்போ டேரெக்டாக போய் விட்டுடலாமா? ஏன்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ண மாட்டீங்களா? பண்ணோம் சார், பண்ணோம். இப்போது இதில் அவங்க பர்சனல் ஃபேவராக கேட்குறதா தானே நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்று அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த ஆசிரமத்துக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, அதுக்காக நான் உனக்கு ஒரு ஃபேவராக இதை பண்ணுறேன், பர்சனல் ஃபேவராக தான் பண்ணுறோம் அப்படி தான் சொல்கிறாங்க. பிரதர், நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க அண்ட் டைரக்ட் பண்ணிவிட்டு அண்ட் மெயின் லீடும் பண்ணிட்டீங்க. ஏன் கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஏன் வந்து மற்ற ஆக்டர்ஸ் யாரையும் அப்ரோச் பண்ணலையா, இல்லை நீங்களே நடிக்கணுன்றதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கீங்களா? இல்லை அப்படி இல்லை. இன்னும் நம்மளை விட பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் யோசித்தோம். அண்ட் ஒரு சில ஆர்டிஸ்ட்டும் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் எனக்கு பர்சனலி ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லை. அண்ட் அதனால் வந்து மேபி அவங்க அந்த ரீசனுக்காக எடுக்காமல் போனாங்க. நான் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு கண்டென்ட் இல்லை. அது ஒருவேளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா, இல்லை அதுவும் பெட்டர் மேக்கிங், இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நான் வந்து காமிச்சு ஒரு விசிட்டிங் கார்டாக காமிச்சு கேட்டிருந்தா மேபி இன்னொரு பெட்டர் ஆக்டர்ஸ் கூட கிடச்சிட்ருப்பாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த நேரத்துக்கு என்னோடய மேக்கிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துச்சு. சில அப்ரோச் பண்ணோம். ஆனால் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணீங்க தெரியல. இந்த இடத்துல அதை பற்றி பேசுறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போ வேணாம். தேங்க்யூ சார். நீங்கள் அவர் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி தான். நீங்கள் மற்ற எல்லார்ட்டையும் வேலை வாங்கியிருந்தது பிரமாதமாக இருந்தது. ஓகே சார். உங்கள் வேலை டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு நீங்கள் படம் பார்த்து ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைங்களா, அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது. அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் இருந்துச்சு. அதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். இப்போது பார்க்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்.
இன்னும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற இது தோணுச்சு. கண்டிப்பாக அடுத்தடுத்த இடங்களில் இதை வந்து லேர்ன் பண்ணி பெட்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். படத்துக்கு பேர் தென் சென்னை, இங்கிலீஷில் படிக்கிறப்போ தென் சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இது இப்படிலாம் இது வரைக்கும் சென்னையில் நடந்த மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் அப்படி நடக்குங்கிறத யூகிச்சு தான் அப்படி படம் எடுத்துருக்கீங்களோ? இது ஒரு கற்பனை கதை தான், வேற ஒன்றும் இல்லை. தென் சென்னை இங்கிலீஷில் நீங்கள் அது பண்ணாலும் அப்படி தான். ஆனால் தென் சென்னை கான்ஸ்டியூன்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதே ஸ்பெல் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம எடுக்கிறது இல்லையா. ஸோ ஒன் மோர் விஷயம் என்னென்னா, லைக் தமிழ் ஆர்டிஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக என்னென்னா லீடு ஃபீமேல் பண்ணியிருக்கிற ரியா வந்து தமிழ் முழுக்க. ஸோ அந்த வகையிலையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வர ரீசன் படங்கள் நம்ம எல்லாருமே பார்க்குறோம், நார்த் சைட்லேருந்து தான் வந்து ஃபீமேல் லீடு எடுக்கிறாங்க. பட் தமிழ் சைட்லேருந்து எடுத்துருக்கும் போது பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் ஏன் அவங்கள சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் மாடல்ன்ற ஒரு ரீசனுக்காகவா? இல்லை அப்படி ஃபஸ்ட்டு அதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம தேடணும், சூட்டபிள் ஆர்டிஸ்ட், அந்த ஒரு பாயிண்ட்டும் யோசிச்சுட்டே இருந்தோம். இவங்களோட தமிழ் உச்சரிப்பு பார்த்தோம், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம மெயினாக யோசித்தோம். ஆடிஷன் ட்ரை பண்ணும்போது இப்போது எல்லாருமே ஒரே டைமில் தான் ஆடிஷன் பண்ணாங்க. லைக் வத்சன் அண்ட் ரியா, சுமா மேம், இவங்க எல்லாமே ஆடிஷன் பண்ணிவிட்டு இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணோம். அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு டீமாக அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்தே வந்து இட்ஸ் கெட் கோயிங். இல்லை, சிவகார்த்திகேயன் மேலே வந்து தனிப்பட்ட கோவம் எதுனா இருக்கா? மோசமான ஒரு கேரக்டருக்கு வந்து எஸ்கேன்னு பேர் வச்சுருக்கீங்க. இல்லைங்க, அதாவது இல்லை எஸ்கேன்னா இப்போது சல்மான் கான் கூட சொல்லலாம். யார் இல்லை அப்படி இல்லை எஸ்கேன்னு யாரை குறிப்பிட்டாங்க? இல்லை அப்படி இல்லை. என்ன பேர் சந்தீப்ன்றீங்க, சந்தீப் குமார். இல்லை நான் என்ன விஷயம் இல்லை என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். ஒரு வெரி குட் பெர்ஃபார்மர், அதை நீங்கள் மறக்க முடியாது இல்லைங்களா. வத்சன் அவங்க பண்ணியிருக்கிற ரோல். ஆனால் அவரோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கதையில் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வருது. மோஸ்ட்லி ரைட்டிங் அப்போவே படித்தது எல்லாமே எப்படின்னா அனாலிசிஸ் தான். இது பண்ணும்போது என்ன சொல்லலாம், எல்லா கேரக்டர்ஸையும் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வர்றதே வந்து லேட்டாக தான் வராங்க. ஸோ ஆடியன்ஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு பேங்கோடு இருக்கணுன்ற அந்த பாயிண்டில் தான் வந்து யோசித்தோம். அதுலேயும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நேம் வைக்கணும்னு யோசிக்கும்போது நேம் ஆக்சுவலி ஒர்க் ஆகிறத விட இனிஷியல்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அந்த விதத்தில் வந்து ஜேகே, எஸ்கே, இந்த மாதிரியான இது பார்த்தோம். ஆர்ஜே, விஜே, இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணது தான். அதில் வந்து இப்போது எஸ்கே கரெக்டான ஒரு சூட்டபிள் இருக்கிறதா தோணுச்சு. இன்னொன்று என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், இஸ் எஸ்கே. நிறைய பேர் காலேஜஸில் நிறைய எஸ்கே, ஏகே அந்த மாதிரிலான இனிஷியல்ஸில் நல்ல ஞாபகம் வச்சுருப்போம், இன்ஸ்பைட் ஆஃப் காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட. அதில் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே இருக்கார், இஸ் வெல் நோன் இன் அவர் காலேஜ், அதனால எஸ்கே இல்லை அதனால தான் எஸ்கேன்னு வச்சிங்களா? இப்போ அமரன் படம் நல்லா போயின்னு இருக்குது, அது கூட அவர்களும் மிலிட்ரி மேன், இந்த படத்தில் நீங்களும் மிலிட்ரி மேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிங்களா? அது இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, எந்த ஒரு வில்லனையும் வந்து இவ்வளோ நல்ல, ஏன்னா வந்து தென் சென்னை வட சென்னையாக இருக்குது, வட சென்னையில் வந்து வில்லனை காட்டுற விஷயம் வேறு மாதிரி காட்டுவாங்க. தென் சென்னை வில்லன் மட்டும் எப்படி திருந்திறாரு? பணம் வந்து திருந்திடலாமா? இல்லை எந்த வில்லுன்னு சொல்கிறீங்க? இல்லை உங்கள் கொஷினுக்கு ஒன்றோடாவே ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், யாரையும் புண்படுத்தணுன்றதுக்காகலாம் பேர் எல்லாம் சூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கணும். இப்போ ஓவரால் நீங்கள் ஃபிலிம் பார்க்கும்போதே ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகலை அப்படின்னு யாராவது நினச்சிருந்தா கூட அது இன்னும் என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகணும். அப்படி தான் அது ரைட்டிங்லேயே நம்ம யோசித்தது. அந்த கேரக்டரை எப்படி அவங்க சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியும், அந்த விதத்தில் தான் அவங்களுக்கு அந்த இனிஷியல்ஸ் பேஸ்டு இது வைக்கிறோம். அடுத்த உங்கள் கேள்வி, சாரி சொல்லுங்கள். அவங்க வந்து இப்போது ஒரு க்ரோயிங் அப் மேன், நம்ம நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பார்த்துருப்போம். நீங்களாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவதுனா இருக்கலாம். என்னென்னா ஒரு செகண்ட் இன்கம், இல்லைன்னா ஒரு சொத்து சேர்க்கணும், அந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கு வந்து நம்ம ஒரு முயற்சி செஞ்சு போகும்போது பல தடைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அதை அச்சீவ் பண்ணும்போது அவர் கைவிட்டு போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அந்த கேரக்டரோட வந்து மெயின் எய்மே வந்து அந்த பார் செட் பண்ணணும், அந்த இடத்த வந்து இன்னும் பெருசாக்கணும். அந்த மாதிரி ஒரு
மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். அவர் வந்து லீகலாக எதுவுமே தப்பு பண்ணலை. அது நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா போகணும். லீகலாக வந்து அந்த பிளேஸை அந்த கேங் எடுக்கிற வரைக்கும் அவர் எதுவுமே தப்பு பண்ணல. பார் ரன் பண்ணுறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த தொழிலுக்கு வந்து ஆபத்து வருது. திருப்பி திருப்பி அவர் வந்து லீஸில் மாட்டிக்கிறார், ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறார். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க பர்சனலாக பேசும்போது, ஆமாம் நான் ஒரு தொழில் பண்ணேன், அது நஷ்டமாயிடுச்சு, இல்லை அது வந்து இந்த மாதிரி படுத்துடுச்சு, அந்த மாதிரி அவங்க காரணங்கள் சொல்லும்போது அவங்க வந்து நேர்மையற்றவங்களாக இருக்க மாட்டாங்க. நேர்மை இருக்கும், இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சரியாக கிடச்சிருக்காது, இல்லை வேறு ஒரு விஷயங்கள் வந்து அவங்கள தடுக்கி விட்டுருக்கும். அது வந்து அவங்கள வந்து வேறு ஒரு மாதிரி மாற்றிடுது. அப்படி ஆகிற ஒரு கேரக்டர் தான் நம்ம சொல்லியிருக்கோம் டோனி அவங்களோட கேரக்டர். அதனால் அவருக்கு எல்லாம் சரியாக நடந்துருந்தால் அவர் நல்லவராகவே இருந்திருப்பார். கரெக்டுங்களா? மாஸ்க் மேனாக அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அவருக்கு. புண்படுத்த விரும்பணும்னு சொல்லிங்க, முன்னாடியே சொன்னீங்க நான் நிறைய பேர்கிட்ட கதை சொல்ல ட்ரை பண்ணால் வாய்ப்பு கிடைக்கணும். ஒருவேளை ஏற்கனவே நீங்களே சொல்கிறீங்க, ஏற்கனவே நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, எஸ்கேட்டை ட்ரை பண்ணி அது முடியாதனால தான் அந்த கேரக்டருக்கு எஸ்கேன்னு பேர் வச்சிங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன... இல்லை சார், இல்லை, அதாவது நம்ம ட்ரை பண்ணது, அதாவது ஒரு ஆஸ்தான குருவாக யோசித்தது வந்து கமல் சார் தான். ஃபஸ்ட்டு வந்து கமல் சார் அவங்க ஆஃபீஸில் போயிட்டு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம். அதாவது இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் ஆசை இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இன்னும் எதிர்பார்க்கல கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி 1000 லெட்டர் வரும், நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு குரு வணக்கம் மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் மைண்டில் எழுதும்போது யோசிப்போம் இல்லைங்களா, நான் வந்து கமல் சாரை வச்சு எழுதணும், ரஜினி சாரை வச்சு எழுதணும், அப்படி தான். ஏன்னா நான் க்ரோ அப் ஆகும்போது அவங்க தான் த பிக்கஸ்ட் ஐகான், அந்த மைண்ட் செட்டில் தான் எழுதும். மற்றபடி இந்த இதில் சொல்கிற மாதிரி தான், நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது, பிடிக்காததுன்னு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். சார், அவர் ஏன் எஸ்கே கேஸ் எடுத்துக்க நான் அதெல்லாம் விட்டுடுறேன் அப்படின்றார். ஒரு போலீஸ்காரங்க அப்படி செய்ய மாட்டாங்களே? உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் இது ஃபிக்ஷனல் சொல்லிட்டோம் இல்லைங்களா, அந்த ஒரு பாயிண்டில் அவருக்கு வந்து ஒரு 2வது வாய்ப்பு உனக்கு வழங்கப்படுது, அந்த மாதிரியான ஒரு இது அவர் அனலைஸ் பண்ணதில் அவங்க தெரியுது. இறந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு இவங்களோட மோசமான கேரக்டரு அப்படின்றத அவர் ஜட்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக தான் நம்ம சார். இப்போது 50 தேட்டர்களுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தேட்டர் லிஸ்ட்டு இன்றைக்கி மதியம் தான் வரும், அதுக்கான ஒர்க்கும் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலி அதான் டெலிவரி அண்ட் தேட்டர் லிஸ்ட்லாம் அதில் பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. தேங்க்யூ. இளங்க சார்கிட்ட விடுங்க சார். நீங்கள் இப்போ பாதி அந்த ஜேனரில் வந்து அவங்க கூடலாம் படம் பண்ணியிருக்கீங்க. இப்போ இவங்க கூட படம் பண்ணும்போது என்ன, ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் வந்து புது டீம், சரிங்களா? அவர் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆகிட்டார். இப்போ இவர் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணாங்க? ஏன்னா நீங்கள் ஒரு சீனியர், சரிங்களா? இப்போ பார்த்து சொல்லியிருக்காரு, இவரை மட்டும் நம்மளால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்காரு. எப்படி பண்ணீங்க சார்? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்கேன்னு பேர் வச்சிங்களே ஏன் அப்படின்ட்டு சார் கேட்டிருந்தார்ல. அவர் எஸ்கே போய் ஏகே வந்துருச்சு. நான் நல்ல காலம் யோசித்தேன், ஈகேன்னு வைக்காமல் இருந்தார், ஏன்னா இளங்கோக்கும்னு நேம் பேர் ஆகிட்டு வந்தது. நான் வந்து இவர்கிட்ட கேட்டேன், இவர் வந்து என்ன இந்த கதாபாத்திரத்துக்காக என்னை கேட்டபோது நான் இவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா நான் வந்து என்னோடய 60 வயசில் நான் முதல்ல அறிமுகமான படம் வந்து சிவகுமாரின் சபதம். அந்த முதல் படத்தில் ஆதிக்கு தாத்தாவாக நான் பண்ணேன், ஒரு முழு நீள கதாபாத்திரம். அது வந்து கிராமத்தில் ஒரு நெசவாளியோட கதாபாத்திரம், ஒரே வேஷ்டி சட்டையோட. அதில் என்னை பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டோனின்னு ஒரு பாருக்கு வந்து என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் உங்களை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சார், உங்களுடைய மற்ற ரெகுலர் ட்ரெஸ் பண்ணுற ஸ்டைலில் உங்களுடைய அந்த ஐக்கானெலாம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு தேவை, நான் என்ன கேட்குறேனோ அந்த கதாபாத்திரத்தை உங்களால் கொடுக்க முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருந்தது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் போனேன். அது வேறு, ஆதி வந்து என்னுடைய நண்பர், அதனால் அந்த இடம் வேறு. இந்த இடம் வந்து இவங்க ரொம்ப நல்லா நடத்துனாங்க. சினிமாவில் வந்து அது சீனியர் அதெல்லாம் இருக்கட்டும், பட் ஒன்றா சேர்ந்து அது ஒரு டீம் ஒர்க் தான், எல்லாருமே டீம் ஒர்க்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவரை பற்றி சொல்லணும். எனக்கு வந்து இவர் அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் என்ன காட்சி எடுக்க போகிறாங்களோ அந்த காட்சியை வந்து இவரும் இவருடைய நண்பர்களும் நடித்து மொபைலில் வந்து அதை வந்து ஷூட் பண்ணி அதை வந்து லேப்டாப்பில் போட்டு கொண்டு வந்து என்கிட்ட காமிப்பார். நான் ஷார்ட் போகிறது முடி தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம், இதோ இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட மேட்ரு அதுன்னு. ஸோ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார்.
அதனால அவர் என்ன கேட்டாரோ அதை கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது. கிரிக்கெட் கேம்லை பற்றி காட்டியிருக்காங்க. அதில் வந்து தெளிவான ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன்னா யார் என்ன கேமிங் பண்ணுறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, யார் பெட் பிடிக்கிறாங்க, அது காட்டவே இல்லை. ஏன் அது மாதிரி கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. இல்லை, அது ஒரு பெரிய கேம், அது பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் இவர் ஒரு போர்ஷன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டார். அதில் வந்து இவர் பிரதானமாக எடுத்துக்கிட்டது வந்து இந்த டோனி பாருங்கிற ஒரு இடம், அந்த பாரில் வைத்து என்ன செய்கிறாங்க, அந்த பாரில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள், இந்த கதாபாத்திரம் என்ன கஷ்டப்படுதுன்னு காமிக்கிறது மட்டும்தானே தவிர அதையே பிரதானமாக வச்சு பேசணும்னு அது எடுக்கல. மேபி அதனால் அந்த டீட்டெயில் போகாமல் இருந்திருக்கும். பார் வச்சுருங்க எல்லாருமே குடிப்பாங்க, ஹீரோ மட்டும் குடிக்காதே காட்டியிருக்காங்க. டோனியும் குடிக்கலையே. சார் கதை வந்து கொரோனா டயத்தில் அப்போ பார்லாம் அலௌடு இருந்ததா? அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் கூட நடந்த மாதிரி எனக்கு தெரியல. துபாயில் லாஸ்ட்டாக நடந்ததோ? ஆமாம் சார், அதை தான் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2019 நீங்கள் அந்த டைம்லைன் நோட் பண்ணிங்கனாலே தெரியும். நம்ம ஃபஸ்ட் கோவிட் லாக்டவுன் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அது நடக்காத மாதிரியும் ஸ்டாப் பண்ணிட்ட மாதிரியும் தான் சொல்கிறோம். அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுற அந்த மாஸ்க் டீம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அப்செட் ஆகிறதுக்கு ரீசனே அதான். அந்த பசங்களும் வந்து ஒருத்தவங்களாம் வெளியில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கையில் இருக்கிற காசு எல்லாமே வந்து தீர்ந்து போகிறதுனால தான் அவங்க வந்து செகண்ட் லாக்டவுன் வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் வராங்க. அதுவும் வேறு வழி இல்லாமல், கையில் காசு இல்லாமல். அந்த மாதிரியான இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். சார் அது மாதிரி இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப பொறுக்கி எடுத்து பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் இந்த இவர் இருக்கிறாரு, இவர் அந்த எஸ்கே கேரக்டர், அவர் போலீஸு சார், இளங்கோ சார் தெரியும் நமக்கு, வேறு லெவலில் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இந்த கதை எழுதுகிறப்பே இவங்க தான் யோசிச்சிங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. அதான் கதை எழுதும்போது நாம் ஸ்க்ரீனில் பார்த்து யாரை வியந்தோமோ அவங்கள வச்சு தான் எழுதுவோம். அப்போ வந்து இவங்களை பற்றி எல்லாரையும் பற்றியுமே தெரியாது. அப்புறம் ஆர்டிஸ்ட் ஒன்றா நம்ம சர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் யாரை வச்சு பண்ணால் பெட்டராக இருக்கும், நம்மளோட அவைலபிலிட்டி என்ன, நம்மளால் எவ்வளோ ரீச் பண்ண முடியுது அப்படி பார்த்து தான் பண்ணோம். அப்படி பண்ண பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் வந்து இளங்கோ சார் ஆகட்டும், நிதின் மேத்தா சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரீச் பண்ணது கொஞ்சம் லேட்டு தான். ஆக்சுவலி நம்ம பல சர்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க எல்லாமே கிடைச்சாங்க. First of all, the story demanded that I have to be a negative shade and then have some human factor inside me. Actually, villains are not bad. They are always good. If you see outside the screen life, I think most humble persons are villain only, I believe. And if you see old villains, Amrish Puri, even in Tamil industry also, Nambiar sir is there. And if you see anybody who's doing grey shades, they're always good at heart. I don't know this, but people give a tag that I like most of the movies which I have done in Telugu. I have been doing antagonist only. Sab mein villain hi kiya hai. I have done villains only. But yes, I am open to everything. I can give a grey shade also, and I can be a positive thing also. But my looks and I think my body language demands from everyone that I should do a negative character. But I love doing negative characters, because the best part of negative character is you have got very less of time to show your skill. Out of 2 hours, 3 hours, you will be getting 5 minutes, 10 minutes, 15 minutes, maximum 20-25 minutes. In that you have to prove yourself. So I believe it's a tough job, but I love it. I love being villain. அதர் லாங்குவேஜ் தெலுங்கில் நிறைய ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு நியூ டைரக்டர், நியூ டீம் கூட பண்ணது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? படமும் கொஞ்சம் நல்லா இருக்குது, உங்கள் கேரக்டர் எக்ஸ்ட்ரானரி. I've done about 6 Telugu movies now, and next one is coming in January with Balakrishna sir. So I had already done Akhanda and all. In that I played main villain. He gave me a call. The director Ranga gave me a call. I did not know him pehle se. I did not know who he is, but he just told that he is a new person and he is passionate about making movies, and he just depicted the story and my character, which I liked. And as for the actor, what does he want? He does not want whether it should be a very old director or a new director. If the story is good and you are happy with what you are doing, I think new or old doesn't matter. It is always you are always open to all good
characters, I believe. Good story is good character. That matters. So, you have seen it. And before this also, I had seen the clips, what he had made. And for the first time, what he's directed, he's doing producer also, he's doing the hero also. Tremendous job. And on the sets, I would say that he was the sweetest person because he never let anybody be very disgruntled about anything. All your demands were met. He very, very sweet person. Whatever the story demanded, and he was very, very clear about it, what he wanted. And I cannot throw my weight on him. He is very, very clear about his vision that this is what is supposed to be done. And I believe that should be the thing. Because he is the captain of the ship. He is seeing the broader picture. I will be looking at my character only. Okay, how to make my character strong. But his vision is to make all the characters strong and come out as a good team together. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறையா புது இயக்குநர்கள் படங்கள் நடிச்சிருக்கேன். இவரும் வந்து ரங்காவும் வந்து ரொம்ப கேஷுவலாக இது பண்ணார். அதான் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக அவர் கேட்டு வாங்கினார். அதான் அவரோட ப்ளஸ்ஸு. படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ரிலீஸு. மக்களும் வந்து நிச்சயமாக படத்துக்கு ஆதரவு அளிக்கிறோன்னு வேண்டிக்கிறேன். நன்றி. ரங்கா வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு செட் ஆஃப் டீம் ஒரு சில சீன்ஸ் மட்டும் கூப்பிட்டு நான் ஷூட் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னார். எனக்கு அதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நாடக பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ நான் 16 வருஷமாக ஸ்டேஜ் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிஹர்சல்னாலே ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஒன்று பண்ண போகிறோன்னா ஒரு சந்தோஷத்தை மீறி ஒரு தைரியமும் இருக்கும். என்ன பண்ணுறோன்றது தெரிஞ்சு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ எப்போ ரங்கா வந்து நான் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் படம் எடுக்கலான்னு சொல்லும் போதே எனக்கு அங்கேயே சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக படம் ட்ராவல் பண்ணது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்துடுறது கூட எடுத்துடலாம், பட் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இவ்வளோ டஃப் பீரியடில் இப்போ நிறையா படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டைம்லேயும் வந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு கன்விக்ஷனோட அதை விடாமல் இவ்வளோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, 2 இயர்ஸாக அதை பிடிச்சி வச்சு இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஒன் மேனாக. அவரோட டீமுக்கும் அவருக்கும் எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் மூவினா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலான மூவி. ஸோ தென் டைரக்டர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப பொறுமையாக இருப்பார். ஐ மீன் டேக்ஸ் வாங்கினா கூட பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவார். ஸோ அதனால தான் காமாக ஒர்க் பண்ண முடிஞ்சது அங்கே எல்லாராலையுமே. ஸோ டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டிஓபி ஷரத் அவர் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ். தென் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, அவருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த தென்சென்னை மொத்த டீமுக்குமே ஹார்ட்லி தேங்க்ஸ். தேங்க்யூ. அவ்வளோதான். ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், என்னோட இது ஃபஸ்ட்டு படம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்க கொடுக்கலன்னா நான் எப்படி எடுத்துருப்பேன்னு எனக்கு தெரில. சரி ஓகே ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பயத்தோடையே தான் இருக்கும். ஒரு ஷார்ட் வைக்கிறப்ப ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம எப்படி கன்வே பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த கம்ஃபர்ட்டை எல்லாம் கொடுத்தது வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே தான். ஃபஸ்ட்டு டே ஷூட் ஆரம்பித்தோம். அன்றைக்கி அந்த சீன் முடிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால் லஞ்ச் டைமில் போய் வித்தவுட் பிரேக் போயிடலாம் சார் அப்படின்ட்டேன். சரின்ட்டார் அவரும். நான் அன்றைக்கி ஷூட் முடிச்சிட்டோம். நைட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் டென்ஷனில் நீங்கள் சொன்னபோது நான் கவனிக்கல, எதுக்கு வித்தவுட் பிரேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்படி சாப்பிடாமலாம் ஒரு சீனு ஷூட் பண்ணி ஒரு படத்தை ஃபினிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே வேலை செய்கிறது சாப்பிட்றதுக்காக. ஸோ அதனால் எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த பிரேக் மட்டும் வித்தவுட் பிரேக் இனிமேல் சொல்லாதீங்க, நான் இருந்த டென்ஷனில் அதை கவனிக்கல சாரி அப்படின்னாரு. சரி சார், நான் இங்கே எல்லாருக்கும் மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம், யார் சாப்பிட்டா யார் சாப்பிட்லனா அப்படின்றத எண்ணம்லாம் இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் தேவை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த விஷயத்துலேருந்து தான் அந்த படத்துலேயும் மனிதாபிமானத்தை பற்றி பேசியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஹியூமர் சென்ஸில் ஒரு மனிதத்தை கவனமாக இருக்கிற ஒரு இயக்குனர் அவர். எல்லாருடைய மனிதனும் கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே ஜாகிரதையாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அந்த சென்ஸில் தான் எல்லா நாளுமே ஷூட் பண்ணிச்சு. அந்த படத்தை வந்து அவர் பிளான் பண்ண மாதிரி ஒரு 2 மாதத்துக்குள்ளே அதை எடுத்து முடிச்சிட்டாரு. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல இயக்குனர். சிறந்த மேலும் மேலும் வெற்றி பெறணும் ஆசை வாழ்த்துக்கிறேன்.
Taste Daily. Taste the Daily. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்